ஓகே. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்எஸ்டபிள்யூ அகாடமி. வர இருக்கும் டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் நம் அனைவரும் வெற்றி பெறுவதற்காக நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்எஸ்டபிள்யூ தரப்புல இருந்து ஸ்பெஷலாக ஒரு மெட்டீரியல் லான்ச் பண்ணியிருக்கோம். டிஎன்பிசி குரூப் 4 கொஸ்டின் பேங்க் மெட்டீரியல் 2024 to 25. இது லான்ச் பண்ணி 1 வீக் மேலே ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி மூவிங். தமிழ்நாடு முழுவதும் மற்றும் அதர் ஸ்டேட்ஸுக்கும் நம்ம வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம். டே நைட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, பிரிண்டிங் அண்ட் தென் டெலிவரி ஒர்க்கு. ஸோ இந்த ஒரு மெட்டீரியல் வந்து எதுக்காக, யாருக்காக அப்படின்னா எல்லாருக்காக தான். நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் படிக்க போகிறேன், எல்லாருக்கும். இது இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அப்படின்னு இல்லை. சயின்ஸுக்கு தனி, தமிழுக்கு தனி, மேக்ஸுக்கு தனி, ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு தனி, யூனிட் 8க்கு தனி, யூனிட் 9க்கு தனி கிடையாது. ஒரே மெட்டீரியல் தான், எல்லாமே கவர். தமிழ், பொது தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ், சயின்ஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் கவர். தமிழ் மீடியத்துக்கு தனி, இங்கிலீஷ் மீடியம் தனி கிடையாது. பைலிங்குவல், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். நான் தான் சொன்னேன்னு பக்கா பேக்கேஜ், ஒரே பேக்கேஜ், அவ்வளோதான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 pages ப்ராக்டிஸ் கொஷின். ஜஸ்ட் a minute. ஸோ 500 pages ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர் செட்ஸ் ஃப்ரீ. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இதை வாங்குறவங்களுக்கு அந்த ஒரு டிரைவ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க பசங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு 10 செட் இருக்கும். அதில் ஒவ்வொரு செட்லையும் 200 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? சார் நான் படிச்சிட்டேன் சார், அந்த செட்டை வாங்கி எழுதி பாருங்க சார், என்னால் 150 எடுக்க முடியுது சார். அந்த கொஷின் பேப்பரு அந்த எடுத்திருக்கிறது குரூப் 4 சிலபஸ்லேருந்து, சமச்சீர் புத்தகங்கள்லேருந்து, பிஒய்க்யூ பேங்க்லேருந்து, இம்பார்ட்டன்ட்லேருந்து செலக்டடாக எடுத்திருக்கோம். அப்போ அதுலேயே உங்களால் 180 மேலே எடுக்க முடியுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஏன்னா இது செலக்டட் கொஸ்டின்ஸ். அப்போ அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லு. ப்ளஸ் குரூப் 4 டெஸ்ட் சீரிஸ் டிரைவ் 2 டிரைவ் கொடுத்துருவாங்க. 2022 to 23 அண்ட் கரண்ட் 2024 டிரைவ். அதுலேயே உங்களுக்கு ஒரு 4000 கொஸ்டின் வந்துடும் உங்களுக்கு. 2020 2023 அதுலேயே ஒரு 2000 கொஸ்டின். அண்ட் 2024 டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கொஸ்டின். ஒரு 6-7 டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். அதில் ரிமைனிங் வந்து வீக்லி அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு 3 டிரைவ் வந்து ஃப்ரீயாக கிடைச்சிருது. அதாவது என்ன அப்படின்னாங்க சார், இப்போ வந்து 60 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. சரிங்களா? இப்போ உட்காந்து என்னால் எல்லாம் படிக்க முடியுமா? ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். ஓகேங்களா? பாசிபிள், படிக்கலாம். பட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒரு 60 நாளுக்குள்ளே நம்ம எல்லாமே படிச்சிட முடியுமா? ரொம்ப கஷ்டம். எக்ஸாமே முடிஞ்சு போயிடும். அப்படிங்கிறனால தான் நம்ம படிக்கிறது அப்படிங்கிறத விட ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இருக்கிற அந்த 60 நாளில் நம்ம எப்படி படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற நமக்கு ஒரு பிளான், ஒரு ஸ்டடி பிளான் வேணும். அப்போ ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ சரி, அதுக்காக நம்ம ஒரு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோமே. ஆக்சுவலாக போன மாதமே கொடுக்க வேண்டியது, பட் ஒரு சில பர்சனல் ஒர்க்னால கொடுக்க முடியல. சரிங்களா? அப்போது நம்ம இது இருக்கிற இந்த ஒரு அவைலபிள் டைமை நம்ம வேல்யூபிளாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதோட சேர்த்து உங்களுக்கு குரூப் 4 டெஸ்ட் சீரீஸும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு 70 நாளுக்கான ஸ்டடி பிளானும் கொடுத்துருவோம். அதை இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, சார் இந்த மெட்டீரியல் மட்டும் படித்தா கிளியர் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் மாதிரி. இது மட்டும் படித்தா போதும் கிளியர் பண்ணிடலாம், அப்படி கிடையாது. 70 நாளுக்கான ஒரு ஸ்டடி பிளான் கையில் கொடுத்துட்றோம். ஒரு 60 நாள் வச்சுக்கோங்க, கையில் கொடுத்துட்றோம். டெஸ்ட் சீரியஸை கொடுத்துட்றோம். 70 நாளுக்கானதை படிங்க, சைடு பை சைடு இதை மெட்டீரியல் பார்த்துக்க, அவ்வளோதான். ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்களாங்க? ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் வந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்றுமே ஒன்லைனர் தான். கொஸ்டின் இருக்கும். கீழே ஒரு வீடியோவில் லிங்க் தரேன், அந்த மெட்டீரியல் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? கொஸ்டின் இருக்கும், அதே போல் ஆன்சரும் இருக்கும். ரைட்டுங்களா? ஒரு 10 செட்டாக இருக்கும் உங்களுக்கு. 10 ஈச் செட்டு 200 கொஸ்டின்ஸ். அது மாதிரி எல்லாமே பொது தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், குரூப் 4 கொஸ்டின் அப்புறம் எப்படி இருக்கும் அதே போல். அது ஸ்டடி ரிவிஷன் டெஸ்ட் அந்த கான்செப்டில் தான் எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? அப்போ நீங்கள் படித்தவங்க இது பண்ணிக்கலாம். படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் சைடு பை ரிவைஸ் பண்ணிக்கலாம். சார் நான் இதுக்கு மேலே தான் படிக்க போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணலாம், ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி அழகாக இருக்கிற நாட்களில் நீங்கள் படிக்கலாம். ப்ளஸ் சைடு பை சைடு மெட்டீரியல் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா கச்சா முச்சுன்னு எல்லாமே உட்காந்து படிச்சுட்டு கடைசியில் என்னடா அது ஒரு கேள்வியும் வரல அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் இதை படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஓகே, ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம், இதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். தவிர என்னடா நம்ம படிச்சது ஒன்றுமே வரலையே அப்படிங்கிற மாதிரில. இந்த மெட்டீரியல் உருவாக்கினது எல்லாமே செலக்டட் கொஸ்டின்ஸ் தான்.
சரிங்களா? இது ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னா எல்லாம் பேராகிராஃபா கிடையாது. இது ஒன்லைனர். சரிங்களா? எல்லாமே ஒன்லைனர் உங்களுக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் கவரு, சமச்சீர் புத்தகங்கள் கவரு, பிவிக்யூ. இது கிட்டத்தட்ட சார் நான் குரூப் 4 படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த ஒரு ப்ராக்டிஸ் செட்டு கொடுப்போம். அது ரொம்ப முக்கியமா இருக்கும். ப்ராக்டிஸ் போட்டு பார்க்கலாம். ஃபுல் டெஸ்ட் அது. ப்ராக்டிஸ் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியலாகவும் இருக்கு. அதே போல ரிவிஷன் மெட்டீரியலாகவும் இருக்கு. டெஸ்ட் மெட்டீரியலாகவும் இருக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் பிடிஎஃப் சார். இந்த மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி, கம்மி விலைக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது இது வந்து ப்ராஃபிட்டுக்கானது கிடையாது. மெட்டீரியல் ரேட்டு 499 ரூபா தான். சரிங்களா? ஸோ மெட்டீரியல் ரேட்டு 499 ரூபா மட்டும்தான். சரிங்களா? இது எனக்கு பிரிண்டிங்கே கிட்டத்தட்ட 400 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஏன்னா இதை விட எனக்கு கம்மி பண்ணி தரதுக்கும் ஆட்கள் இருக்காங்க, தயாரா இருக்காங்க. சரிங்களா? தயாரா இருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து இந்த குவாலிட்டி எல்லாமே ஃபைனா இருக்கு. சரிங்களா? எல்லாமே எனக்கு ஃபைனா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு, என் தம்பிக்கு, அண்ணனுக்கு, தங்கைக்கு இதே மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கேன். அவங்க அதுதான் படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். பக்கா பேக்கேஜ் உங்களுக்கு. புக்கே உங்களை தூக்க முடியாது. அது மாதிரி ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு. புக்கே பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு மேல. சரிங்களா? பேப்பர் குவாலிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டென்ட்டும் அவ்வளோ தரமா இருக்கும். அப்போ இது ப்ராஃபிட்டுக்கானது கிடையாது. மெட்டீரியல் வந்து எனக்கு சார் மெட்டீரியல் நீங்கள் 500 கொடுத்துருக்கீங்க, அட்லீஸ்ட் பாதியாச்சும் கொடுங்க சார். ஸோ பிடிஎஃப் கொடுக்கறதுல என்னன்னா, அது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து, அதை பற்றி நான் குறை சொல்லலை. ஆல்ரெடி நம்மளுடைய நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஷேர் ஆயிருக்கு. அது என்னென்னமோ ஆயிருக்கு. அதை பற்றி நான் சொல்லலை. ஓகே, பசங்க படிக்கட்டும், சொல்லலை. ஆனால் இப்போ மேனேஜ்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம், மிஸ்யூஸ் ஆயிரும், வேண்டாம், போட்டுக்கிறது 500 ரூபா தான். சரிங்களா? இது வந்து ப்ராஃபிட்டுக்கான இதெல்லாம் கிடையவே கிடையாது. 400 ரூபா பிரிண்டிங்கு. இதை வந்து என்னன்னா வந்து மூடி மறைக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? பிரிண்டிங்கே எனக்கு அவ்வளோ செலவாகுது. சரிங்களா? அவ்வளோ செலவாகுதுங்க. அப்புறம் அது வந்து ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு, போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, சரிங்களா? அப்புறம் டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேக்கேஜிங்கு, ஹேண்ட்லிங்கு, போஸ்டல், ஸோ எல்லாமே சேர்த்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 120 ரூபா தான் வாங்கிட்டு இருக்கோம். ஃபிக்ஸ்டு 120 ரூபா தான் வாங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ எல்லாமே இதில் இது எதுவுமே ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ அது 120 ரூபா கொடுக்குறீங்களா, அது போஸ்ட்டுக்கு போயிருமா, ப்ளஸ் ஹேண்டில் பண்ணுறவங்க யார் எடுத்துகிட்டு போய் போடுவா, யார் பேக் பண்ணுவா, ஸோ அவங்களுக்கான கூலியா, அப்போ மெட்டீரியல் ரெடி பண்ணாங்க, அவங்களுக்கான கூலி இந்த 493 வந்துடுது. எக்ஸ்ட்ரா பேப்பர் 120 ரூபா போஸ்ட்டுக்கு, அதுக்கான ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வந்துடும், அதுக்கான பில்லு உங்களுக்கு வந்துடும். ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு, பேக்கேஜிங் கவர் போடுறவங்களுக்கு அவங்களுக்கான கூலி. புரியுதுங்களா? இதில் எனக்கு ஒன்றுமே கிடையாது. பரவாயில்ல, நிறைய பசங்க வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு குரூப் 4 கிளியர் பண்ணிட்டு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு வேணும். குரூப் 4 கிளியர் பண்ணுறதுக்கு இதுவும் உங்களுக்கு ஒரு டூலாக இருக்கும். சரிங்களா? 499 ரூபான்னு நீங்கள் பார்க்காதீங்க. சரிங்களா? உங்கள் எக்ஸாமுக்கான இது ரொம்ப பெரிய ஒரு பெனிஃபிட்டுங்க. சரிங்களா? இதை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒர்க் பண்ணி இது பண்ணுறோம். அதாவது என்ன சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டில், போதும் சார், போதும், நம்ம யூடியூப் சேனலில் சொன்னது போதும், நம்ம டைரெக்டாக நம்ம ஆன்லைன் சைட்ஸில் போட்டு உட்காந்துக்கலாம். இப்போ அடுத்து குரூப் 1க்கான ஒர்க்கு போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ அதுக்கான வேலைப்பாடுகள் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ குரூப் 4 ஓகே, ஒரு லிமிட்டடாக கொடுத்துட்டு விட்டுறலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா அது பாட்டு போயிட்டே ரைட். ஓகே, பசங்க படிக்க தானே கேட்குறாங்க, போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில பேரில் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் போடுங்க அப்படின்னு நம்ம நிறைய சஜஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து போகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுக்கான ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதுதாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இந்த மெட்டீரியல் வந்து 1000 ரூபா போட்டாலும் 1500 ரூபா போட்டாலும் வர்த்து கண்டென்ட்டு அவ்வளோ இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குற ட்ரைவே அவ்வளோ கண்டென்ட்டு. புரியுதுங்களா? ஆனால் ஓகே, எக்ஸாமினேஷன் வரப்போகுது, ப்ராஃபிட்டுக்காக வேண்டாம். ப்ராஃபிட் எப்போ பார்ப்போம் தெரியுமா? நாளைக்கு நீங்கள் குரூப் 4 எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டு, சார் இந்த மெட்டீரியல் படித்தேன் சார், என்ன எனக்கு வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாமே எனக்கு ஈஸியாக இருந்துச்சு சார், டெஸ்ட் போட்டு பார்த்தேன், ஈஸியாக இருக்குது, அந்த கொஷின்ஸ் எல்லாமே எனக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தேன், படித்ததெல்லாம் வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு நீங்கள் சொல்லும்போது அதுதான் எங்கள் ப்ராஃபிட்.
சரிங்களா? அதுதான் ப்ராஃபிட். ரூ. 1000 ரூ. 1500 போட்டாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா ரூ. 500 பட்ஜெட்ல இருக்கிறவங்களுக்கு வாங்க முடியாது. எங்கள பொறுத்தவரைக்கும் சொல்றோம். சரிங்களா? ஸோ எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா கவர் ஆகணும் அப்படின்னு நெனச்சோம். கவர் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இப்ப அடுத்து கேட்கிறவங்களுக்கு நாங்க இத ஒரு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களாங்க? திருப்பி சொல்றேன். இட்ஸ் நாட் அபௌட் ப்ராஃபிட். சரிங்களா? வெயில்ல வெயில்ல இங்க வந்து ஃபாஸ்டிங் வச்சுக்கிட்டுங்க, ஓப்பனா சொல்றேன் பாருங்க. பசங்க ஃபாஸ்டிங் வச்சுக்கிட்டு, இங்க இருந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு போறது. போஸ்ட் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம மெட்டீரியல் பிரிண்டிங் அடிச்சா பிரிண்டிங்லேருந்து எடுத்துட்டு வந்து, அதை பேக்கேஜிங் பண்ணி, அதை வந்து டீட்டெயில்ஸ் எழுதி, அப்புறம் அலையிறோம். வெயில்ல அலையிறோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஆனா நீங்க பண்றீங்கன்னா, நீங்க இவ்ளோ கம்மி விலைக்கு பண்றீங்கன்னா, இவ்ளோ இது பண்றீங்கன்னா, இவ்ளோ ஒர்த்தா இருக்குண்ணா மெட்டீரியலு. இவ்ளோ பண்றீங்கன்னா, எங்களுக்கும் அந்த புண்ணியம் வேணும்னா அப்டின்ட்டு இருக்காங்க. ஸோ ஆக இந்த இடத்துல புண்ணியத்துக்காக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ பாருங்க எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அபௌட் ப்ராஃபிட். சரிங்களா? நீங்க வாங்குனாலும் சரி, வாங்கலனாலும் சரி, நியூட்ரல் தான். சரிங்களா? அவ்வளோ ஒர்க் அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ எத்தனை பேருக்கு வந்து ரிசீவ் ஆயிட்டு இருக்கு தெரியுங்களா? மெட்டீரியல் எத்தனை பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க மெட்டீரியல். ஆல் ஓவர் தமிழ்நாடு சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. கேரளா வரைக்கும் போய் கேரளாக்கும் போயிட்டு இருக்குது. இங்க எர்ணாகுளம், திரிச்சூரு, கேரளா பார்டரு. அப்போ எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி வாங்கினவங்க அவங்க ரிலேட்டிவ்கிட்ட சொல்லி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி, அது மாதிரி கொடுக்கறதுக்கு ஸ்டாக் இல்லை. எல்லாமே ப்ரீ ஆர்டர் தான். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எனக்கு சொன்னீங்க, ஃபோன் பண்ணீங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் அமௌண்ட் பே பண்ணாலும் கொடுக்கறதுக்கு ஸ்டாக் கிடையாது. சரிங்களா? சொன்னீங்க அப்படின்னா பிரிண்ட் போட்டுருவோம். நான் டே நைட் ஒர்க்கிங் போயிட்டு இருக்கு. பிரிண்ட் போட்டுருவோம். பிரிண்ட் போட்டு நாளைக்கு உங்களுக்கு அனுப்பிச்சிடும். அவ்வளோதான். சிம்பிள் ப்ராசஸ் தான். இந்த நம்பருக்கு வந்து ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணிடணும். 499 ப்ளஸ் 120 சேலம்லேருந்து தான் போகும். நீங்கள் சேலமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இமாச்சல் பிரதேஷ் இருந்தாலும் சரி, இல்லை டெல்லி இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? எங்கே இருந்தாலும் சரி 120 ரூபா ஃபிக்ஸ்டு. டெல்லி இருங்க, எங்கேனாலும் இருங்க நீங்கள். சரிங்களா? 499 ப்ளஸ் 120 டெலிவரி சார்ஜ் பே பண்ணிவிட்டு உங்களுடைய நேம், ஹோம் டெலிவரி அட்ரஸ், பின்கோட் அண்ட் தென் ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா பிரிண்ட் சொல்லிடுவோம், நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இவ்வளோ தான் சிம்பிள் ப்ராசஸ் இவ்வளோ தான். ஓகேங்களா? உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். போஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிடுவோம், ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருவோம், ட்ராக் பண்ணிக்கலாம். சிம்பிள் ப்ராசஸை எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஒர்க் பயங்கரமாக இருந்தாலும், எங்களோட ஒர்க் பயங்கரமாக இருந்தாலும், பேக்ரவுண்டில் பயங்கரமாக இருந்தாலும், உங்களுக்கு சிம்பிள். அவ்வளோதான். ஏன்னா படிக்கிற பசங்க இங்கே எங்கே அலைஞ்சிக்கிட்டு வேண்டாம். அதே போல் சேலத்தில் வந்து இந்த ஒரு இது எடுத்துருவோம். நாங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரீ டெலிவரின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அதை அப்கமிங் எடிஷனில் எடுத்துருவோம். ஆமாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு போட்டோங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ எனக்கு. ஆமாம். சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரீ டெலிவரி அப்படிங்கிறது எடுத்துரும். நீங்கள் சேலம் பக்கத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஹோம் டெலிவரி சார்ஜஸ் போட்டு வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்குங்க. இப்போ பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் 1 இப்போ அடுத்து பேங்கிங் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவரி கொடுக்கறதுக்கு பசங்க யாரும் இல்லை, அவைலபிலிட்டி யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ரொம்ப பெரிய ஒரு இதாக. ஏன்னா எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பண்ணுறது, போஸ்ட் போடுறது, அது இதுன்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒர்க்கு. இப்போ அடுத்த அப்கமிங் பேச்சஸ்க்கான ஒர்க் போயிட்டுருக்கு, மெட்டீரியல்ஸ்க்கான ஒர்க் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே. எங்கே இருந்தாலும் சரி, ஆல் ஓவர் எங்கே இருந்தாலும் சரி, 499 ப்ளஸ் 120 ரூபா பே பண்ணிடுங்க. பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நேம், ஹோம் டெலிவரி அட்ரஸ், பின்கோட் அண்ட் தென் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிடுங்க. வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களாங்க? ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.